சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை காலை 7 பேர் உன்னை வந்து சந்திக்கப் போகிறார்கள். அவர்களிடம் நீ போய் சொல்லக்கூடாது. அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உண்மையை மட்டும் நீ சொல்ல வேண்டும். நீ அன்று பொய் சொன்னால் எனக்கு தெரிந்துவிடும். நான் சொல்வதை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாதே. உன்னை இப்பொழுது சுற்றி இருப்பவர்களும், உன் அருகில் நெருக்கமாக இருப்பவர்களும், உன் இல்லத்தில் உன்னுடன் இருப்பவர்களும் சரி, இது யார் மனதில் என்ன வைத்துக்கொண்டு உன்னிடம் பேசுகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? அது உன் குழந்தையாக இருந்தாலும் முழுமையாக அவர்கள் மனதில் என்ன இருப்பதை என்று உன்னால் அறிய முடியுமா? அப்படி இருக்கும் பொழுது யார் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாத போது எப்படி எதை வைத்து நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய்? உன்னுடன் பழகும் அத்தனை பேரும் தன்னுடைய சுயநலத்திற்காகத்தான் உன்னிடம் சந்தோஷமாக பேசி வருகிறார்கள். உன்னுடன் நன்றாக பேசி விளையாடும் உன் உற்றார் உறவினராக இருந்தாலும், உன் உயிருக்கு உயிரான நண்பனாக இருந்தாலும் இப்படித்தான் இருக்கிறார்கள். இதை அறிந்து கொள்ளாத நீயோ அவர்களிடம் எப்படி பேசுவது, எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாமல் உள்ளதை உள்ளபடி சொல்லி இது நேரம் வரை இருந்து உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாமல் நீ தவித்து நிற்கும் பொழுது உன்னுடன் யார் வந்து இப்பொழுது நிற்கிறார்கள்? இப்பொழுது தெரிந்து கொண்டாயா? ஒவ்வொருத்தரும் உன்னுடன் எப்படி பழகினார்கள் என்று இப்பொழுது புரிந்து என்ன பயன் என்று சொல்கிறாயா? இப்பொழுதாவது நீ அவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டாயே என்று நான் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறேன். இனிமேலும் யாரையும் நம்பாமல் உன் வாழ்க்கையை நீ கவனிப்பாய் அல்லவா? அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். நாளை அந்த 7 பேர் எதற்காக வருகிறார்கள் என்று குழம்புகிறாயா? உனக்கு எல்லாம் தாமதமாகத்தான் நடக்கின்றது என்ற கோபமும் இருக்கிறது. எது எந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்று எழுதி இருக்கிறதோ அது அந்த நேரத்தில் நடந்தே தீரும். அது யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது. ஆனால் உனக்கு நான் அளிப்பது உன் நம்பிக்கைக்கான பரிசாகத்தான் அளிப்பேன். என் மீது அதிக நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் என் குழந்தையை ஒரு பொழுதும் நான் காக்க வைக்க மாட்டேன். நாளை உன் இல்லத்திற்கு உன் குல தெய்வத்தின் 7 கன்னிமார்களை நான் அனுப்பப் போகிறேன். அவர்கள் உன்னிடம் கேட்கும் கேள்வி என்ன தெரியுமா? நாங்கள் உன் இல்லத்திற்கு வந்து உன் இல்லத்தை நிறைந்து இருக்கிறோம். இனி உன் இல்லத்தில் எந்த தீய சக்திகளின் வேலையும் நடமாட்டம் இருக்காது. எந்த ஒரு வேதனையும் சோதனையும் இனி உனக்கு கடுகளவு கூட வராது. நீ இந்த கேள்விகளுக்கு ஆத்மார்த்தமாக உண்மையை சொல்ல வேண்டும். நீ மனதினில் என்ன நினைத்து பேசுகிறாய் என்று எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நீ சொல்லும் வார்த்தையில் தான் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை உனக்குள் உண்மையாக இருக்கும் வரை நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம். அத்தனையும் உனக்காக நான் செய்ய காத்திருக்கிறேன். கவலையின்றி சந்தோஷமாக காத்திரு. அதிசயமும் அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கும். வாழ்க்கையில் சரிவுகளும் பார்த்த உனக்கு நாளை முதல் உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை நீ கண்கூடாக பார்ப்பாய். இனி நடப்பதையெல்லாம் உனக்கு கண்கூடாக நடக்கும். கவலைப்படாதே. நாளை காலை தயாராக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.